இந்த இயற்கை விதிக்கு நீங்களும் நானும் அப்பாற்பட்டவன் கிடையாது. நீங்க சாப்பிடுறது கார்பன் லைஃப் ஃபார்ம், நீங்களும் கார்பன் தானே பாரு. அதை தாங்க நான் சாப்பிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல ரெண்டு பேருமே சிக்கிறாங்க. ஸோ அதுதான் நேச்சுரல் ஃபேலசி. இயற்கையில் ஒன்று நடக்கிறதுனாலயே சரி தப்பு சொல்லிட முடியாது. ஏன்னா இயற்கையில் மிருகங்கள் தான் பெத்த குழந்தைய கூட சாப்பிடும். அது மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. ஹியூமன்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய மாரல்ங்கிறது வேற, ஹியூமன்ஸுக்கு வேற. அதனால் அதை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இவங்க நம்புற எவல்யூஷன் படி மிருகத்துலேருந்து தான் மனுஷன் வந்தான்றப்ப எந்த விதத்தில் இது சமம் கிடையாதுன்னு சொல்ல முடியும். இறைவனை இங்கே கொண்டு வராத வரைக்கும் இவங்கனால இந்த ரெண்டு உயிரும் சமம் கிடையாதுன்றத நிறுவவே முடியாது. இறைவன் திருக்குறானில் சொல்கிறான், நிச்சயமாக நாம் ஆதமின் சந்ததியர்களை மேன்மைப்படுத்தி உள்ளோம், இன்னும் படைப்புகளிலே அவர்களுடைய தகுதியை கூட்டி உள்ளோம்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் கால்நடைகளை நாம் பயன்படுத்துவதற்காகவும் நம்ம ஆடைகள் எடுத்துக்கிறதுக்காகவும் நம்ம புசிக்கிறதுக்காக தான் படைச்சிருக்கேன் அப்படின்னு இறைவன் திருக்குறானில் சொல்கிறான். ஸோ மனிதர்களையும் விலங்குகளும் படைத்த அதே இறைவன் தான் மனிதர்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ்னும் விலங்குகளுக்கு என்ன ஸ்டேட்டஸ்ன்னு சொல்கிறான். ஆதமே நாம் செவ்வையாக உருவாக்கி அவரில் நம் ரூஹே ஊதினோம், பின்பு அவருக்கு சிரம் பணிய சொன்னோம்னு. ஸோ இறைவன் மனிதனை படைத்து தன்னுடைய ஆவியை மனிதர்களுக்குள்ள செலுத்தினதுனால தான் மனிதர்கள் இந்த ஸ்டேட்டஸை அடைஞ்சிருக்காங்க. இன்னும் எந்தெந்த விலங்குகளை சாப்பிடலாம், எதை பயன்படுத்தலாம், எதை பயன்படுத்தக்கூடாதுன்ற மாரல் வேல்யூஸை மனிதர்களால் எப்போவுமே வகுக்க முடியாது. அதற்கு நம்மளை படைத்த இறைவன் தான் தேவை. அதை இறைவன் திருக்குறானிலே சொல்லியிருக்கான்.